ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து மல்லிதா, நாங்கள் மல்லிதான்னு சொல்லுவோம். இது கோதுமை மாவில் செய்கிறது. கோதுமை மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிக்கிட்டு அதை நல்லா ரவுண்டாக வட்டமாக போட்டுக்கிட்டு இது மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கணும். ஒரு சின்ன மூடி எதாவது எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ட்ரேஸ் எடுத்துக்கணும். இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அது தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்க இந்த இதுவை வந்து சப்பாத்தி வந்து அதில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடணும். திருப்பி அடுத்த செட்டு வந்து தண்ணி அதுக்குள்ளே வற்றி போச்சு. திருப்பி ரெண்டாவது தண்ணி ஊற்றி ரெண்டாவது செட்டு அதே மாதிரி நம்ம ட்ரேஸ் எடுத்து குட்டி குட்டியாக ரவுண்ட் என்ன ஷேப் வேணுமோ நம்மளுக்கு அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம். நான் ரவுண்டாக போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கொயர் டைமண்ட் அவ்வளோ துண்டு அப்படின்னா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து சக்கரை போட்டுட்டு மேலே வந்து தேங்காய் பூ நல்லா துருவி அதையும் போட்டுட்டு இது கொஞ்சம் தண்ணியாக இன்னும் கொஞ்சம் அந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் அதில் விட்டு நல்லா குழக்கணும் ஆக்கிட்டு சாப்பிட்டோமா சூப்பராக இருக்கும். அது பேர் வந்து மல்லிதா. அப்புறம் இந்த ஜூஸ் வந்து இன்றைக்கி அத்திப்பழம் ஜூஸ் தான், ஃபிக் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து அத்திப்பழத்தை கட் பண்ணி போட்டு பால் ஊற்றி சக்கரை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அடித்து இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது தான் வந்து அத்திப்பழம் ஜூஸ்.